ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன் நம்ம கூட டேரோ கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு சில பேருடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும். சப்போஸ் அப்படி ஒரு இறக்கத்துல இருக்காங்கன்னா அவங்க இன்னும் மென்மேலும் அவங்களுடைய வாழ்க்கையில மேலே வரத்துக்கு எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணணும். இன்னும் கூடுதலா வாழ்க்கையில் இப்பயே நாங்கள் நல்ல நிலைமையில தான் இருக்கும், பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அழகா போகணும், இன்னும் எங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகணும் ஆசைப்பட்டவங்களுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் டீட்டெயிலாக நம்மளுடைய கார்ட்ஸை பார்த்து சொல்றீங்கன்னு நான் எதிர்பார்த்து தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ பொதுவாக குரு பயிற்சினாலே குருனாலே ஒரு ஆசான், டீச்சர். ஸோ அப்போ அது குரு பயிற்சி ஒரு தடவையும் நம்மளுக்கு குரு பயிற்சி வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த லெவல் நம்ம வாழ்க்கை போகிறதுக்காக இங்கே சில லெசன் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம செஞ்சிட்ருக்க சில விஷயங்கள் தப்பு இல்லை, இது சரி, இதை நீ மாற்றிக்கணும், இதை முற்றிலுமாக தவிர்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசானாக இருந்து அந்த குரு பகவான் நம்மளுக்கு ஒரு சரியான வழி காட்டுவார். அதுதான் ஒரு குரு பேச்சும் நம்மளுக்கு நடக்கும். அது ராசியின் அடிப்படையில் இவங்களுக்கு இப்படி சதவிகிதத்தில் அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறது அஸ்ட்ராலஜிக்கலாகவும் சரி. ஸோ அப்படி இந்த குரு பயிற்சியில் ஒரு ராசிக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் குரு பகவான் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக கொடுக்குறாருன்றதை நம்ம டேரோ கார்ட் ரீடிங்ஸில் பார்க்கலாம். விருச்சிக ராசி இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது, அவங்களுடைய தொழில் மற்றும் வேலை எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசி இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருக்கும்னா, நல்ல சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலையிலையும் தொழிலையும் ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்காததுனால அதில் ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க. பட் இந்த டைம் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இந்த வேலையை செய், நீ இந்த தொழிலை செய், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அது மாதிரி ஒரு இமோஷனல் சப்போர்ட்டை கொடுப்பாங்க, மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அப்படியான விஷயங்கள் கிடைக்கிறதுனால அப்போ வேலை தொழிலில் தன் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறேன், அவங்களுக்கு ஒன்று செய்யணும், அவங்கள கரையேற்றணும், அவங்கள செட்டில் பண்ண தான் நான் உழைக்கிறேன், அதுக்காக தான் இந்த வேலை தொழில் நான் எடுத்தேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துக்காக யார் வேலை தொழிலை கையில் எடுத்தாங்களோ விருச்சிக ராசியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இந்த குரு பயிற்சியில் நடக்கும். இவங்களுடைய வாழ்க்கையில் பண வரவு எப்படி இருக்க போகுது? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா இங்கே ஆரம்பத்திலே பார்த்தோம், குடும்பத்துக்காக யார் ஒரு வேலை தொழிலை எடுத்து கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு அதில் அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயங்கள் அந்த வேலை தொழில் சார்ந்து அந்த சக்ஸஸ் கிடைக்கும். அது எங்கே கிடைக்கும்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல தான் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். கண்டிப்பாக. ஸோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தருவாய் உருவாகும். ஒரு கார் எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக காசு வரும். வெளியூர் போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு அட்வென்ச்சரஸான ட்ரிப் போகணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அதுக்கான காசு வரும். டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்காங்கன்னா ஒரு 2 லாரி வாங்கலாம். தாராளமாக வாங்கலாம். ஆனால் அவங்க மனசுக்கு பிடிச்சி வாங்குறதா இருக்கணும். இப்போ எனக்கு பிடிக்குது, நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கலாம். மற்றவங்க சொல்கிறாங்க, மற்றவங்களுக்காக நான் காட்டணும், மற்றவங்களுக்காக நான் சீன் போடணும் வாங்குறேன்னா கண்டிப்பாக அது நடக்காது. லாரி டயரை கட்டிடுவாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது கனவு, எனக்கு இது லட்சியம், எனக்கு இது ஆசை, தாராளமாக வாங்கலாம். அதற்கான கதவுகள் திறக்கும். இவங்க வாழ்க்கையில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது? ஸோ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது அதுவும் ஹாப்பியாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது. இங்கே இன்னும் ஒன்று என்னென்னா, நான் தனியாக இருந்தாலும் சரி செல்ஃப் லவ் பண்ணிக்கிட்டு என்னனாலே லவ் பண்ணிக்கிட்டு எனக்குள்ள ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களோட கம்பானியன்ஷிப்பாக இருந்து ஜாலியாக இருப்பேன். தனியாக இல்லை, மற்றவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தன்னை சந்தோஷப்படுத்தி அந்த பார்ட்னரை சந்தோஷப்படுத்துறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. அந்த பார்ட்னர் என்ன சந்தோஷமாக வச்சுக்கலாம் பரவாயில்லன்னா அவங்கள சந்தோஷமாக வச்சுட்டு போயிடுறேன், இப்படி போயிடுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதால பெரிய பாதிப்புகளோ பெரிய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகளோ ஏற்படாது. விட்டு கொடுத்து இவங்க போயிடுவாங்க. அண்ட் இவங்க அவங்களுக்கோ இல்லை அந்த பார்ட்னருக்கோ தேவையான விஷயங்களை கொடுக்கறதுல ரெடியாக இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் ஹெல்த் எப்படி மேடம் இருக்க போகுது? 4 வருடமாக போராட்டத்திற்குரிய ஒரு உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு தீர்வுக்கு வரும் அப்படின்றது சொல்லலாம். அப்பா இப்போதான் என்னோட ஹெல்த் என்கிட்ட வந்திருக்கு, இப்போதான் என்னோட உடல் நான் சொன்ன பேச்சு கேட்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமூச்சு விடக்கூடிய விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில் அவங்களுக்கு நடக்கும். இப்போதான் அவங்க நார்மலாகவே உணர்வாங்க. இன்னொன்று என்னன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன், மருந்துகளுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றது போயிட்டு இனிமேல் அந்த செலவு நம்மளுக்கு இல்லை அப்படின்ற ஒரு அந்த செலவெல்லாம் சேஃப்டி ஆக்கலாம், அந்த செலவெல்லாம் சேவிங்ஸில் போடலான்ற அளவுக்கு அவங்களோட ஹெல்த் ரீதியான விஷயங்கள் இருக்கும். ஓகே. விருச்சிக ராசியுடைய பெண்கள் இந்த குரு பயிற்சியில் என்னென்ன பண்ண போகிறாங்க?
விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா, நல்ல ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் போது அவங்களோட பலம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க உணர்வாங்க. பாத்தியா என் பலத்தை பாத்தியா, எவ்வளவு படை பலம் எப்படி இருக்கு பாத்தியா அப்படின்ற மாதிரி உணர்வாங்க. ஏன்னா ரவுடி தான் அந்த மாதிரி தான். ஏன்னா அது மாதிரியான ஒரு கொலாபரேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது அவங்களுக்கு தேவையான ஒன்று தான். ஏன்னா அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அதற்கு ஒரு பலன் கொடுக்குற மாதிரி இப்படியான ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு தேடி வரும். வேலையிலையும் சரி, அவங்களோட பேஷன் சார்ந்த விஷயங்கள்லையும் சரி. கண்டிப்பா அந்த குரு பயிற்சியில ஏதாவது ஒரு சின்ன வகையிலான வெற்றியாவது அவங்க அடைஞ்சிருவாங்க. விருச்சிக ராசியில இந்த குரு பயிற்சியில எப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் பண்ணா அவங்களுடைய வாழ்க்கை மாறும்? அன்னதானம், சாப்பாடு தானம் வந்து எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். அதுவும் இவங்க கையால சமைச்சு மற்றவங்களுக்கு சாப்பாடு போடலாம். மற்றவங்களுக்கு, மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜீவராசிகளுக்கும், ஒரு குருவிக்கு, எல்லா எறும்பு, நாய், பூனை, எல்லாத்துக்குமே, பொறி போடுறது, எல்லாத்துக்குமே இவங்களால எந்தெந்த ஜீவராசிகளுக்கு உணவளிக்க முடியுமோ உணவளிக்கலாம். இந்த அன்னதானம் பண்றது மட்டும்தான். ஏன்னா மற்ற உயிர்கள் அந்த டைம் சந்தோஷமாகும். மலைக்கு போனா குரங்கு வாழைப்பழம் என்ன வேணா கொடுக்கலாம், உயிர் தானே. அந்த நேரத்துல அந்த உயிர்கள் சந்தோஷப்படும். அது சந்தோஷப்படும் போது இவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமானதா மாற ஆரம்பிக்கும். ராசிகள் எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்க போகுது, அவங்க என்னென்னலாம் பண்ணணுன்றதை பேசிடுவீங்க. பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ ஒரு ஒரு ராசிக்கு தனியா இப்பேற்பட்ட பலன்கள் அப்படின்றது இருக்கு. ஒரு சில பேருக்கு என்ன சொல்லுவாங்க, இல்லை பொதுவாக இதெல்லாம் பண்ணாலே வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படி வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் தொடர்ந்து ரெகுலரா பண்ணணும்? பொதுவா பெயர்ச்சி பலன்கள், ராசி பலன்கள் அப்படின்லாம் இல்லாம பொதுவா எல்லா மனுஷங்களும் சில விஷயங்களை செய்யணும். அதுல மெயின் வந்து டைம் கீப் அப் பண்றது, இந்த பங்க்சுவாலிட்டி, அது. அப்புறம் வந்து சுத்தம், தன்னுடைய உடல் சுத்தமா இருக்கட்டும், தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சுத்தமா இருக்கட்டும். ஸோ சுத்தம் சோறு போடும்னுவாங்க. அது வந்து எல்லாத்துக்குமே அது ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எப்படின்னு வந்து கிளியரா இருக்கிறோமோ, நம்ம மனசு சுத்தமா இருக்குதோ அதுபடிதான் நம்மளுடைய வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கும். இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மொபைலோட அந்த டேட்டாஸோட கிளியர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் எனக்கு அந்த பழக்கம் இருக்கு. ஸோ நம்ம என்ன சர்ச் பண்றோமோ அது சில பேர் அப்படியே வச்சிருவாங்க. அது என்ன ஆகும், அந்த ரேம் வீக் ஆயிட்டு அந்த மொபைலே மாத்துற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீமா போகும்போது அந்த ரேமே வீக் ஆயிட்டு போனே நம்ம மாத்துற மாதிரி ஆயிடும். ஸோ இதுக்கு காரணம் எங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருந்து வருது? நம்ம வந்து டேட்டாஸை கிளியர் பண்ணாம இருக்கிற சோம்பேறித்தனம். அப்போ அந்த மாதிரி மொபைலுக்கே அப்படின்னா அப்புறம் நம்ம வாழ்க்கையிலும் நிறைய டேட்டாஸை நம்ம கிளியர் பண்ண வேண்டியிருக்கும். அது மைண்ட் ரீதியான ஏதாவது சில எண்ணங்களா இருக்கட்டும், பழைய நினைவுகள், கசப்பான நினைவுகளா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய உடல் கழிவு, மனக்கழிவுன்றது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவான எண்ணங்கள். இது ரெண்டுமே வந்து எப்பவுமே கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டைம் கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களை எந்த ஒரு மனிதன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்களோ அவங்களால எதையும் சாதிக்க முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமான சூழல்ல இருந்தும் அவங்களால கடந்து வர முடியும். அது அப்போ எல்லா ராசியில இருக்கக்கூடிய மனிதர்களும் அதை ஃபாலோ பண்ணா நீ கேட்குற மாதிரி எப்பவுமே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியும். மேடம், அதை தாண்டி எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு பரிகாரமாக இருந்தால் எங்களோட லைஃப் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இந்த பரிகாரங்கள்லாம் ரெகுலராக செஞ்சால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம சைடு எப்பவுமே பரிகாரங்கள் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலான பரிகாரங்கள் தான் நம்ம வந்து பார்ப்போம். அதை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரீதியாக, அதாவது கோவிலுக்கு போகணும், இந்த பூஜை செய்யணும், அந்த பரிகாரம், அப்படியான பரிகாரம் நம்ம கிட்ட வராது. ப்ராக்டிக்கலான பரிகாரம்ன்ற போது மனசை அமைதியா வச்சுக்கிட்டாலே நம்மளால எதையும் சாதிக்க முடியும், பணத்தை கூட ஈர்க்க முடியும். மணி அட்ராக்ஷனுக்கு ஒரு மெயினான விஷயமே நம்மளோட மன நிம்மதி தான். நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் அவங்களுக்கு மனசு நிம்மதி என்னன்னா அந்த தொழில் சரிவை நோக்கி தான் போயிட்டு இருக்கும். அவங்களுடைய அந்த ஒரு செல்வ வளம் கண்டிப்பா டவுன்ல தான் போயிட்டு இருக்கும். இதே மனசு நம்மளுக்கு நிம்மதியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தெளிவா இருக்குன்னா ஏதோ ஒரு மூலையில இருக்கக்கூடிய மனிதன் கூட ஒரு விஸ்வரூப வெற்றி எடுத்து ஒரு கோபுரத்துக்கு உச்சியில கூட போவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். அப்போ ஒரு ப்ராக்டிக்கலான ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மனசை கிளியரா அமைதியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை மேற்கொண்டாலே அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கான ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். மன அமைதி எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு விதத்துல மன அமைதி கிடைக்கும். அதை நம்ம யாரையும் ஹார்ம் பண்ணாத வகையில பாசிட்டிவா நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கான நிம்மதி, நம்மளுக்கான செல்வ வளம் எப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மேடம், இவ்வளவு தூரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேசணும்.
நேயர்களுக்கு நீங்க வேற ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ஸோ இந்த குரு பயிற்சினாலே நம்மளுக்கு குரு பகவானுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத எல்லாரும் நம்பிக்கையா இருக்கும். அதுவும் குரு பகவான்றது வந்து மஞ்சள் நிறத்தோட கனெக்டான ஒரு தெய்வம். ஸோ அப்போ அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை போட்டுட்டு கூட கோவிலுக்கு போயிட்டு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். போக முடியாதவங்களும் வீட்டில் இருந்து குரு பகவான் நினச்சி ஒரு தியானம் வந்து மேற்கொள்ளலாம். இதை அவங்க செய்யலாம். அதே மாதிரி இங்கே கமெண்ட் செக்ஷனில் கூட நன்றி குரு பகவான் அப்படின்னு டைப் பண்ணலாம். மஞ்சள் நிற நாயகனே நன்றி அப்படின்னு டைப் பண்ணி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை இந்த கமெண்ட் செக்ஷன்லேயே பதிவிடும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு கண்கள் மூலிமா அந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கும். குரு பகவானுடைய அருள் கிடைச்சி அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கையோடய நான் சொல்கிறேன். அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் மேடம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.